தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயரிலே ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போறோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக இந்த நாளிலும் இந்த தயவுள்ள கரங்களை தாண்டி நடத்தின கிருபைகளுக்காக சொல்கிறோம். கடந்து போன மாதத்தில் அனைத்து நாட்களிலே பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தினேன். இந்த புதிய நாளை கூட அப்பா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆலயங்களை திறந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நாங்கள் எங்கள் இல்லங்களில் இருந்து நாங்கள் உங்களை துதிக்க உங்களை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலப்படுத்துங்கப்பா, வழிநடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். நாம் அனைவரும் நம்முடைய பாமாலை புத்தகத்திலிருந்து 9வது பாமாலை பாடலை சேர்ந்து நாம் பாடப் போகிறோம். பாடகர் குழுவோடு கூட இணைந்து பாமாலை 9 பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடைய ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பாமாலை 9வது பாமாலை பாடகர் குழுவோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆராதனை முறைமை புத்தகத்தில் 97ஆம் பக்கத்தை நாம் பின்பற்றுவோம். 97ஆம் பக்கம் ஆராதனை முறைமை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ உலகமே தேவனே,
நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமென். தேவன் திருமணம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. உன் தேவனாகிய கர்த்தனாலே என்னை உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தின் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே ஒரு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள
சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. திருமறை பகுதிகள் வாசித்து கேட்டோம். ஆசிரியப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 27 வசனம். உன் வாக்கின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழுப்பதில்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியான இருப்பதில்லை. உன் தகப்பனாய் தாவீது நடந்தது போல நீயும் உன் நாட்களிலும் என் நியாயங்களை கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களிலும் நீடித்திருக்கப்படுவேன் என்றார். சாலமோனுக்கு நின்று தெரிந்த போது அது சொப்பனம் என்று மறைந்து அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்று சர்வாக தகனங்களுக்கு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லோருக்கும் விருந்து செய்தான். அப்போது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிற்கு வந்து அவனுக்கு முன்பதாக நின்றவர்கள். அவர்கள் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவனோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டிற்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்போது உமது அடியார் நித்திரை தெளிந்திருக்கையில் அவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் படுக்கையிலே கிடைக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்களை கிடைத்துக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்களை கிடைத்து விட்டால், என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. அப்போது விழித்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றால், அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை செத்தது, உன் பிள்ளை என்றான். இவளோ, இல்லை, செத்த உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை என்றான். இப்படி ராஜாவுக்கு முன்பதாக வாதாடினார்கள். அப்போது ராஜா, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை செத்தது, உன் பிள்ளை என்று இவள் சொல்கிறாள். அப்படி அல்ல, செத்த உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது, உன் பிள்ளை என்று அவள் சொல்கிறது என்று சொல்கிறாய் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்போது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் உடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொள்ள வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால், மற்றவள் அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம்,
பிளந்து கொடுங்கள் என்றார். அப்போது ராஜா, உங்களோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். அங்கே முடிந்தது. இரண்டாம் வேத பகுதியை வாசிக்கலாம். வாசிக்கப்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி யாக்கோபு 1 அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புத்தகம் புதிய ஏற்பாடில் 1 அதிகாரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 8 வசனம் வரை. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துகள் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வாசிக்க கொடுத்த வேத பகுதி முடிந்தாயிற்று. தற்பொழுது நற்செய்தி பகுதி வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி வேத பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 10 அதிகாரம் வசனங்கள் 21 வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10 அதிகாரம் 21 24 வரை. அந்த வேளையில் இயேசு ஆவியில் கைகொண்டு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைந்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளுக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவிடத்தில் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்தின சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவரும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சிஷ்யரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவர்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமல் கேளாமல் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் முறை மாறி வாசிக்கப்படியான சங்கீதத்துக்கு நாம் திரும்பிக் கொள்ளலாம். முறை மாறி வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 40 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 40 முடிய. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 33 முதல் 40 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பறிந்து நான் அதை காத்துக் கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாகுபடி செய்யும். மாழையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளை என்னை விரும்பியோம். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதுவே உம்முடைய கட்டளைகள் மேல் வாங்கியாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை விரும்பியோம். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். இந்த ஜெப நேரத்தில் அனைத்து தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஆகவே நம் அனைவரும் கண்களை மூடினவர்களாக கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை உயிர்ப்பிக்கிறேன், பலப்படுத்துகிறேன், வழிநடத்துகிறேன், தேவையில் சந்திக்கிறேன். ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே கடந்த ஒரு 5 மாதங்களை சுகபத்திரத்தோடு கூட முடித்து இந்த 6ஆம் மாதத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை நாங்கள் ஆண்டவரை அறிக்கையிடும்படியாக கொடுத்து சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் முகங்களையும் அவர் வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செல்கிறோம்ப்பா. இந்த நாளில் கொடுக்கத்தாவே இந்த அனைத்து உலக மக்களுக்காக சொல்லிக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமாய் பயந்து கொண்டிருக்கிறேன் இந்த பொல்லாத கொள்ளை நோயினாலே அல்லது இந்த பயத்தின் ஆவிகளை ஒவ்வொருவர் உள்ளங்களிலிருந்தும் எடுத்து போட முடியாது சொல்லிக்கிறோம். அண்டவே பிசாசானவன் கெச்சிக்க சிங்கம் போல அண்டவே எவனை விடுங்கலாமோ இந்த வகை தேடி பார்த்து பயத்தினால் மக்களை அநேக விதமான அண்டவே மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு போகிறபடினாலே எனவே ஸ்தோத்திரப்பா, நீ மரணத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து ஒவ்வொருவர் மனதிலிருந்து பயத்தின் ஆவிகளை எடுத்து போட முடியாது நாம் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்கள் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே யாரெல்லாம் இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, குடும்பங்களிலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற பெற்றோருக்காக, பெற்றோரை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக, உறவுகளை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் செல்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் செல்கிறோம். இன்னும் கொடுத்தாவே எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு போதகர்மார்களுக்காக, இந்திய தேசத்திலே திருச்சபை நடத்துகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக செல்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையாக செல்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நெருக்கடி அடைந்த போதகர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக செல்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்தீராக, தேவையை சந்தித்து நடத்துவீராகப்பா. விசேஷமா எங்கள் திருச்சபையுடைய அடவே பேராயர் ஐயா அவர்களுக்காக செபிக்கிறோம். அப்பா, அநேக நாட்களில் இரவு பகலாக உமக்கென்று உழைக்கிற தேவதாசன் அடவே அநேக இடங்களிலே கடந்து சென்று ஊழியர்களை திடப்படுத்துகிற எங்கள் தேவதாசன் ஐயாவை கர்த்தர் இன்னும் பெறப்படுத்தி அடவே அநேக ஆயிரங்களுக்காய் இன்னும் கர்த்தாவை எடுத்து பயன்படுத்த முடியாது நாம் செபிக்கிறோம். இருக்கிற பலவீனத்தை மாற்றுவீராக, நன்மையால் முடிசூட்டி நீர் அவரை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்கள் அடவே வடிக்கின்ற கண்ணீரை அடை உணர்ந்து செயல்படுகின்ற அரசு தலைவர்கள் கர்த்தாவே தேசத்தில் எழும்பும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். மக்களுடைய உணர்வுகளை மதிக்காத எந்த ஒரு அரசாங்கமும் கர்த்தர் விரும்புவது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தது போல எங்கள் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மாறுதலை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உண்மையாய் அடவே அநேக மக்களிடத்தில் சென்று பணியாற்றுகிற நல்ல தலைமைத்துவத்தை எங்களுக்கு கொடுத்தபடியினால உங்கள் கோடி நன்றிகள் தருகிறேன். அன்றே தமிழக முதல்வருக்காக, அவரை சார்ந்து செயல்படுகிற எல்லா அமைச்சர்களுக்காக, அவர் செய்கின்ற உண்மையான ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே இப்படி அநேக இடங்களில் கடந்து சென்று ஊழியர் செய்கிற இடங்களில் கூட கர்த்தர் அவளை இன்னும் பலப்படுத்தி எந்த ஒரு கொள்ளை நோய்கள் அவளை தாக்காதபடிக்கு நீர் அவளை வெளியெடுத்து பாதுகாக்க முடியாது செபிக்கிறோம். தமிழகத்திலே செயல்படுகிறதான எல்லா அரசு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். விசேஷமாக காவல்துறையில பணிபுரிகின்ற அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். அநேக காவலர்கள் மறைத்திருக்கிறார்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, இரவு பகலாய் அடவே அநேக இடங்களிலே சாலைகளிலே விழிப்போடு இருந்து செயல்படுகின்ற காவல்துறை பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. அவர்கள் குடும்பங்களிலே எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பை தரும்படியாக செபிக்கிறோம். மருத்துவமனைகளில அடவே தங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து செயல்படுகின்றதான ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, ஒவ்வொரு செவிலியர்களுக்காக, ஒவ்வொரு கள பணியாளர்களுக்காக செபிக்கிறோம்பா. அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, வியாதியில் இருக்கிற மக்களுக்கு செய்கிற உதவி என் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தை வந்து எட்டும்படியாக நாம் சிந்திக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளப்பா. நன்மை நான் நிறுவனத்தை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் கூட கர்த்தாவே சொல்லிருக்கிறோம். இந்த தேசத்துல எங்கள் திருச்சபையில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் பரிபூர்ண சுகம் உங்களுடைய கரத்திலிருந்து கடந்து வரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விரைவில் எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து துதித்து அடவே ஆராதிக்க கர்த்தர் நல்ல சாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம்.
மூடப்பட்டு கிடக்கிறது, கல்லூரிகள் மூடப்பட்டு கிடக்கிறது. அந்த பள்ளியில கல்லூரியில படிக்கிற மாணவர்களே எதிர்காலங்கள் கேள்விக்குறியாக இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஏற்ற நேரத்தில் கல்லூரிகள் திறக்கப்படும்படியாக, நோய் தொற்று பயங்கள் நீங்கும்படியாக, பிள்ளைகள் விடுதலையோடு கூட தன்னுடைய கல்வி அறிவை பெருக்கிக் கொள்ள, அன்றே கல்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்ள கர்த்தர் வழி வகைகளை திறக்க முடியாது சொல்லிக்கும். பள்ளிகளை நடத்துகிற, கல்லூரிகளை நடத்துகிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ஆசிரியர் பெருமகளுக்காக சொல்லிக்கிறோம். கல்வி மாடி நாவை கொடுத்தபடினால் நன்றியோடு சொல்லிக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தாவே, உண்மையும் உத்தமமாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பை கல்வியிலே படிப்புகின்ற ஆசிரியர்களை கொடுத்திருக்கிறீர் என்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு ஆசிரியர்களும் செயல்படுத்துவதாக உமக்கு பயந்து தன்னுடைய கல்வி பணியை சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கர்த்தர் பலம் தரும்படியாக சொல்லிக்கிறோம். கல்வி நிறுவனங்களை நடத்துகிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த சிறு குழந்தைகள் பள்ளிக்கு கடந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு வசதிகளையும் ஒவ்வொரு கல்வி நிறுவனம் செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய சொல்லிக்கிறோம். பிள்ளைகள் விஷயத்துல யாரும் விளையாடாதபடிக்கு, பிள்ளைகள் உயிரை குறித்து யாரும் பயமற்ற இல்லாதபடிக்கு, தேவ பயத்தினால பிள்ளைகளுக்கு மனதில் விதைக்கிற விதை என்று உணர்ந்து ஒவ்வொரு ஆசிரியர்களும் கல்வி நிறுவனங்கள் செயல்பட உதவி செய்கிறார்கள். கொடுக்கும் ஆலயங்கள் மூடப்பட்டு கிடந்தாலும் உலகத்தின் வழி வாசல்களை திறக்கிறாங்க ஆண்டவர். எல்லா வழி வாசல்களையும் திறக்க முடியாது சொல்லிக்கிறோம். இந்த நாட்களில் வேலைக்கு வருமானம் இல்லாதபடிக்கு அடவே எல்லா கம்பெனிகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கின்ற நிலைமையில வாழ வழி இல்லாதபடிக்கு, வருமானத்துக்கு வழி இல்லாதபடிக்கு கலங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அப்பாவுடைய சிறுக்கத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. விசேஷமாக கையில் வருமானம் இல்லாதபடிக்கு, மக்கள் தவறான வழிகளில் போகாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக. அரசு கொடுக்கின்ற நிவாரண உதவிகள் அனைத்தும் மக்களுக்கு சரியாய் சென்று சேரத்தக்கதாக அல்லது அந்த அதிகாரிகளை கர்த்தர் பயன்படுத்த நான் தெரிவிக்கிறோம். உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் செயல்படுகிற அதிகாரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கூட கர்த்தாவே, நடுவே இந்த லாக்டவுன் காலங்கள் முடிந்து நாங்கள் விரைவிலே சென்று ஒவ்வொருவரும் அன்றைய தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களை ஈட்டும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார்கள். அன்றைய சோதரப்பா, இந்த மாதிரி திருச்சபைக்காக வருகிறோம், திருச்சபையுள்ள குடும்பங்களுக்காக வருகிறோம், ஆயிரம் பெருமகளுக்காக வருகிறோம், ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பதவியில இயேசு நல்ல நாமத்துல எங்கள் ஜெபங்களை தாழ்மையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் கீர்த்தனைகள்ல இணைந்து கீர்த்தனையில நாம் அனைவரும் சேர்ந்து 300 மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்ற பாட்டை நாம் சேர்ந்து பாட போகிறோம். பாடகர் குழுவினர்கள் கூட சேர்ந்து மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்ற கீர்த்தனை பாட்டை நாம் சேர்ந்து பாடலாம். விட்டவர்
இடம் கொடுப்பாயே, அதில் கூட்டமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. இருந்தவாறே தலைகளை வணங்கி ஜெபிப்போம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உலகங்களையும் உள்ளங்களையும் ஆளும் சத்திய ஆவியே, உம்முடைய சத்திய வசனத்தினால் என்னை உயிர்ப்பித்தருளும் சுவாமி. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். எப்படி நல்லா இருக்கிறீங்களா? கடுமையான சென்னை பட்டணத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது வைரஸ். ஒவ்வொருவரும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவ நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களையும் என்னுடைய ஜபங்களில் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜபித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பயப்படாதிருங்கள். கர்த்தர் விரைவில் நமக்கு இந்த பெரிய வாதையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன வேத வசனத்தின் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இந்த நாள் தியானத்திற்காக நாம் 2வது வேத பாடமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் முடிய எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் முடிய. அழகாக பேதுரு இயேசு யார் என்று விளக்குகின்றதை பார்க்கின்றோம். ஒரு நாள் இந்த இயேசு யார் என்பதை சொல்வதற்கு கூச்சப்பட்டவன் இல்லையா? எனக்கு அவரை தெரியாது, நான் அவரை அறியேன் என்று சொல்லி சபித்தான், சத்தியம் பண்ணினான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பேதுரு இன்றைக்கு தைரியமாக எழுந்து நின்று இயேசு யார் என்பதை அங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை சுட்டி காண்பித்து இன்னும் பல்வேறு உபமானங்களோடு இயேசு யார் என்பதை விளக்குகின்றார். இன்றைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துகிறோம். கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து அப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. ஆனால் அதனுடைய நெட் ரிசல்ட் என்ன? ஒரு சில ஆத்துமாக்கள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் இங்க பாருங்க, இந்த செய்தியை நீங்க ரெக்கார்ட் பண்ணி டேப்பில் ஓட விடுவீங்கன்னா அது சுமார் 5 நிமிடங்கள்
10 வினாடிகள் தான் அது ஓடுகிறது. இப்போ இத்தனை நிமிஷத்தில் பேசி எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்? 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் இந்த மாற்றம்? ஆவியின் அபிஷேகத்தினாலே பேசினான். மணிக்கணக்காக பேசவில்லை, அடுக்கடுக்கான மொழிகளை வைத்து பேசவில்லை. சாதாரண சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அது ஆவியின் அபிஷேகம், அது பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதல். இன்றைக்கு நமக்கு பாருங்க, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் இயேசுவை பற்றி தைரியமாக சாட்சி கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் அவன் முன் வந்தவன் அல்ல. ஆனால் இன்றைக்கு 120 மக்களுக்கு முன்பதாக எழுந்து நின்று பெரிய திரள் கூட்டம். ஒரு தடவை அருமையான நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒரு பிள்ளைகிட்ட, அடுத்த வாரம் நீங்கள் தான் பைபிள் வாசிக்கிறீங்க அங்கிள், நீங்கள் சண்டே முடிஞ்ச உடனேயே கொடுத்துருங்க. நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம் ஆராதனைக்கு வந்த பிறகு கொடுத்தா போதாதா? ஏன் தெரியுமா? ஆவியானவரால் நீங்கள் நிறைக்கப்படவில்லை. அதனால் அந்த கூச்ச சுபாவம். இந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னால் வந்து வேதத்தை வாசிக்கிறதுக்கு முடியலை. எவ்வளவு ஒரு கேவலமான காரியம். இந்த நாளில் பேதுரு உங்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு சவால். அவரை பற்றி எங்கேயும் அவன் பேசினவன் அல்ல, எங்கேயும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவனும் அல்ல. ஏன்னா ரொம்ப வெட்கம் இயேசுவை பற்றி சொல்வதற்கு. இயேசுவோடு கூட இருந்த சீசன் என்று சொல்வதற்கு முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தில் அநேகர் அப்படித்தானே காணப்படுகின்றார்கள். நான் கிறிஸ்தவன், நான் உண்மையான ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லுகின்ற எத்தனை மக்களை நாம் இன்றைக்கு பார்க்க முடியும்? இந்த பேதுருவை போல. காரணம், ஆவியின் அபிஷேகம் இல்லை, ஆவியின் நிறைவு இல்லை. கிறிஸ்தவன், திடப்படுத்தல் பெற்றவன், ஞானஸ்நானம் பெற்றவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், எல்லாம் இருக்கிறது. ஆனால் பேச முடியல. அங்க என்ன பேதுரு பிரசங்கம் ரெடி பண்ணிட்டா வந்து பிரசங்கம் பண்ணார்? இல்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது இன்றைக்கு நீயும் நானும் சிந்திக்கும்படியாக இந்த வேத பகுதி உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொருள், இயேசு யார்? இயேசு யார்? இல்லையா? இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்குறேன்னு வைங்க, இயேசு யார்? அவர் ஒரு ரட்சகர்னு சொல்லுவீங்க, அவர் ஆண்டவர்ம்பீங்க, எப்படியோ. ஆனால் இயேசு யார்? இன்றைக்கு அநேக மக்களுக்கு முன்பு கேட்கப்படுகின்ற ஒரு மாபெரும் ஒரு கேள்வி, இயேசு யார்? கிறிஸ்தவன் யாருன்னா உடனே காட்டிடுவாங்க. இல்லை, இந்த தெருவில் போய் இருக்கிற அந்த முதல் பச்சை பெயிண்ட் அடித்த வீடு அது கிறிஸ்தவ வீடு. ஆனால் இயேசு யார்? இன்றைய விசுவாசிக்கே இயேசு யாருன்னு தெரியாது. இல்லை, நான் சொல்றது கரெக்ட் தானே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு யார்? அவர் ரட்சகரா? அவர் ஆண்டவரா? இல்லை அவர் ஒரு மேஜிக் நிபுணரா? இல்லை அவர் குறி சொல்லுகின்றவர்களுக்கு தேவையானவரா? பல்வேறு விதத்தில் இயேசுவை இன்றைக்கு நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சிம்பிளா இந்த இயேசு யார் என்பது சொல்லி கடந்து செல்லுகின்றதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒருவேளை நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பர்சனல் இன்டர்வியூ ஒன்று எடுப்பேன் என்றால், ஒவ்வொருத்தரும் இயேசுவை ஒவ்வொரு சூழல்ல சொல்லுவீங்க. இல்லை, இந்த கிளாட்ஸ்டன் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன்னா என்னை பற்றி அறிந்திருக்கிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசுவை பற்றி தெரியாததுனால நம்மால் என்ன செய்ய முடியாது, அது எப்படிப்பட்டவர்னு சொல்ல முடியாது. அப்போ நீ இன்றைக்கு என்ன செய்யணும்? அந்த இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார்? வாசிங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும்
அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது இயேசுவை பற்றிய பிரசங்கம். இயேசுவை பற்றிய பிரசங்கம். பேதுரு இயேசு யார் என விளக்குகின்றான். 50 நாட்களுக்கு முன்னால நடந்த எல்லையும் இங்கே விளங்க காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். அவர் யார் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அற்புதங்களை ருசித்திருக்கிறீர்கள், அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள் என்று தன்னை பற்றி சொல்லல. ஆனால் யாரை பற்றி சொல்லுகிறான்? இயேசுவை பற்றி சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 3:2. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இப்பொழுதுதான் பேதுரு அறிந்து கொள்ளுகின்றான். அந்த நாள்ல நிக்கோதேமு வந்து இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தான். அது அப்பொழுது அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஆவியானவருடைய நிறைவு அவனிடத்தில் இல்லை. இப்ப ஆவியானவருடைய நிறைவு வந்தவுடனே பேதுரு அதை அறிந்து கொண்டவனாக, அன்றைக்கு நிக்கோதேமுவுக்கு அந்த ஆவியானவருடைய உணர்த்துதல் இருந்து கிறிஸ்து யார் என்பதை அவன் அவருக்கு முன்னாலேயே சாட்சி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இன்னும் ஒரு தடவை. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை. போதும். எப்படி துவங்குகின்றான்? நசரேயனாகிய இயேசுவை. இங்கிருக்கின்ற இந்த மக்களை குறித்து அல்ல, இல்லை என்றால் பேதுரு என்கின்ற அந்த தனி மனிதனை பற்றி அல்ல, நசரேயனாகிய இயேசுவை. எப்படி முடிக்கிறான் பாருங்கள், 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை. முதலாவது நசரே, நல்லா கவனிச்சுக்கிங்க, நசரேயனாகிய இயேசுவை என்று துவங்குகின்றான், இந்த இயேசுவை என்று சொல்லி முடிக்கின்றான். அற்புதங்களை செய்து தன்னை வெளிப்படுத்தினார். அற்புதங்களின் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட்டார். நீங்கள் என்ன செய்தீர்கள்? வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த அவசியின்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து. போதும். எப்படி நீங்கள் அவரை பிடித்து? அப்ப வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த கூட்டத்தில் இவன் பார்க்குறான், அன்னைக்கு இவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு எல்லாம் சொன்ன அங்கே கொஞ்சம் பேர் அங்கே நிற்கிறாங்க இல்லை, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்குறான். ஏன்னா அவன் அங்கே நின்னவன் இல்லை, பிரதான ஆசாரியனுடைய வீட்டு வேலைக்கு அங்கே வீடு வரைக்கும் அரண்மனை வரைக்கும் போனவன், நடந்த எல்லாவற்றையும் பார்த்தவன். ஆண்டவரே, பட்டயத்தால் வெட்டுவோமா? வெட்டிக்கிட்டு கேட்குறான், வெட்டுவோமா என்று பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதரை வெட்டியவன். அப்போ எல்லாரையும் பார்க்குறான். இயேசுவை பிடித்து கொலை செய்கிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க, நீங்கள் தான்டா கொலை செய்தீர்கள். அந்த இயேசுவை அக்கிரமக்காரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அந்த இயேசுவை குறித்து நாங்கள் இப்பொழுது பிரசங்கிக்கின்றோம். நீங்கள் எந்த இயேசுவை கொலை செய்தீர்களோ, எந்த இயேசுவை ஆலோசனை சங்கத்தில் ஒப்பு கொடுத்தீர்களோ, அந்த இயேசுவை என்று இயேசுவை மட்டுமே அவன் பிரசங்கம் செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் வாசிங்க. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உரத்த சத்தமாய், சின்ன சத்தம் அல்ல. ஆங்கிலத்தில் he shouted loudly. இன்றைக்கு இருப்பது போல ஒலிபெருக்கிகளோ மெக்காஃபோன்ஸோ அங்கே இல்லை. ஒரே கச்சபச்ச 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 சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தின் மத்தியில் எந்த விதமான
நவீன ஒலிபெருக்கிகள் இல்லாமல் அவன் அங்கே பேசுகின்றதை பார்க்கின்றோம். அதிகாரமுள்ள வார்த்தை. எப்பொழுது நாம் இயேசுவை உயர்த்தி பேசுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அதிகாரமுள்ளவைகளாக காண முடியும். இன்றைக்கு என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சாட்சிகள் இயேசுவை காண்பிக்கின்ற சாட்சிகளாக இருக்கிறதா? தன்னை பற்றி அவன் சொல்லவில்லை. ஒரு நாளில் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், எப்படியெல்லாம் பெரிய ஒரு அந்த தன்னை பற்றிய ஒரு சுய புராணம். இன்றைக்கு அநேகர் தங்களை பற்றிய சுய புராணத்தை வாசிக்கின்றார்கள், பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட எதையும் அவன் அங்கே சொல்லவில்லை. அவன் இயேசு யார்? 50 நாளைக்கு முன்னால் நீ நின்ன பத்தியா, நீ கொலை செய்கிறதுக்கு கூட இருந்தியே, அந்த இயேசு தான். கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்கின்ற பொழுது கூட வந்தியே, அந்த இயேசுவை பற்றி தாப்பா நான் பேசுகிறேன். ரொம்ப நாட்கள் ஆகிவிடவில்லை, ஜஸ்ட் 50 days. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை காண்பிக்கின்ற பொழுது, இயேசுவை நாம் மற்ற மக்களுக்கு காண்பிக்கின்ற பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உருவாகின்றது. அங்கே ஒரு பெரிய அற்புதங்கள் நடைபெறுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நான் இயேசுவை காண்பிக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி நான் கூறுகின்றேனா? இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி, என்னுடைய பாரம்பரியம் எப்படி, என்னுடைய இது எப்படி, அது எப்படி என்று பேசுகின்ற மக்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சிலர் சாட்சி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? 1958 அவங்க கருவில் உற்பத்தியான நாள்லேருந்து அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது, அவங்க திடப்படுத்தல் பெற்றது, அப்படியே வரும். எதுக்கு சாட்சி சொல்ல வந்திருப்பாங்க? ஒரு சுகம் பெற்றதற்கு. அது ஆக்சுவலாக 4 வரிகளில் சொல்லிக்கொண்டு போக வேண்டியது. இப்படி எனக்கு 2 நாட்களுக்கு முன்னால் மிகவும் சுகவீனமாக இருந்தது, இயேசுவிடத்தில் ஜெபித்தேன், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார், ஆமென், முடிந்து போகிறது. நம்ம பொதுவாக நம்ம கிறிஸ்தவங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும். 3 நிமிஷம் பேச வேண்டிய சாட்சியை சிலர் தோங்கிட்டு அவங்களுக்கு முடிக்கவே அவங்களுக்கு தெரியாது, தோங்கிடுவாங்க. முடிக்க தெரியாமல் கடந்து ஓடி அங்கே இங்கே போய் கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இந்த சாட்சி ஞாயிறு பார்த்துருப்பீங்களா? நான் பார்த்து சிரிச்சிட்டே இருப்பேன். சொல்ல வந்த சாட்சி 3 நிமிட சாட்சி, ஆனால் 30 நிமிடங்கள் ஆகி நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை முடிக்க முடியலை. ஏன்னா நீ இயேசு அங்கே காண்பிக்கலை. உனக்குள்ளால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. அந்த ஆவியினுடைய நிறைவு இருக்கும் என்றால் பாருங்க, பேதுரு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டான். ஜஸ்ட் 5 minutes. You know who am I? நான் எப்படிப்பட்டவன் இருந்தேன் தெரியுமா? நான் மறுதலிச்ச சொன்னானா? இல்ல, இயேசுவை தான் சொன்னான். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், ஆனால் நீங்கள் அவரை அக்கிரமக்காரருடைய கையிலே ஒப்பு கொடுத்தீர்கள். இதுதாங்க பிரசங்கம், இதுதாங்க சுவிசேஷம், இதுதான் இன்றைக்கு இந்திய தேசத்தில் சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷம். இன்றைய பிரசங்கங்கள், இந்த பிரசங்க மேடைகள் எப்படிப்பட்டவைகளாக அமைகின்றது, எப்படிப்பட்டவைகளுகிறது, அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். வாசிங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாத்திரத்திலே இருக்கிறார். இரண்டாவதாக இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். இரண்டாவது அவன் சொன்னது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். தாவீது இல்லையா, இஸ்ரவேலருடைய ஹீரோ. அந்த தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிற பொழுது பாருங்க, அவன் சிவந்த மேனியை பாருங்க, ஆண்டவருக்கு அந்த வர்ணிப்பை பாருங்க. அவன் சிவந்த மேனி உடையவனும் அழகான கண்களை உடையவனும்
எடுத்து வாசித்து பாருங்க அந்த பகுதியை. என்ன அழகாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அப்பதான் சாமுவேல் எழும்பி தைல குப்பி அவன் தலையில ஊத்து, அவனை ஆசீர்வதி, இவனே நான் தெரிந்து கொண்டவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த ஹீரோ, அப்படிப்பட்ட அந்த தாவீது என்ன சொல்லி இருக்கிறான் என்று அவன் தீர்க்க தரிசனமாக இதை உரைத்திருக்கிறான். அவங்களுக்கு ஹீரோவை எடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படியே அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா கவனிச்சிக்கிங்க. இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை சொன்ன தாவீது ஊழியம் செய்து மரித்து நித்திரையடைந்தான். அவனுடைய கல்லறை அங்கே இருக்கிறது என்று அவன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைத்த தாவீது. வாசியுங்கள் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதுதாங்க தாவீதுடைய அனுபவம். அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், என் வலப்பக்கத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த தாவீது. இன்றைக்கு உனக்கு வலப்பக்கத்தில் யார் இருக்கிறது பாருங்க. உங்க வலப்பக்கத்தில் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறாரா? இல்ல உன் கணவனை வலப்பக்கத்தில் வச்சிருக்கிறியா? இல்ல உன் பிள்ளையை வலது பக்கத்தில் வச்சிருக்கிறியா? இல்ல உன்னுடைய வேலை? இல்ல, யாரை உன் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறாய்? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய வலது பக்கத்தில் யார் இருக்கின்றார்கள்? தாவீது அவரை தன்னுடைய வலப்பக்கத்திலே வைத்திருந்தான். அதனால அவன் சொல்லுகின்றான். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது. எதனால? இயேசு கிறிஸ்து, இயேசு என்னுடைய வலப்பக்கத்தில் இருப்பதினால். எப்படி இந்த சங்கீதங்களை தாவீதை குறித்து அவன் மேற்கோள் காட்ட முடிந்தது? நம்ம அநேகமாக என்ன சொல்லிடுறோம் தெரியுமா? இயேசுவை பற்றிய பல மற்ற வசனங்களை தான் சொல்கிறோம், சங்கீதங்களை நாம் சொல்லுவதில்லை. இயேசுவினுடைய பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனங்கள் 16ஆம் சங்கீதம், 11ஆம் சங்கீதம், 71ஆம் சங்கீதம், சங்கீதம் 49, 21 ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் அவருடைய பிறப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அங்கே தாவீது தரிசனமாக கண்டு எழுதுகின்றதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சங்கீதங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி இப்படிப்பட்ட தாவீதே சொன்ன இயேசுதான் பெரியவர், இயேசுதான் உங்கள் மத்தியிலே வாழ்ந்தவர், உங்கள் மத்தியிலே ஜீவித்தவர், அற்புதங்களை செய்தவர். நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை அடக்கமும் பண்ணினீர்கள், முத்திரையும் வைத்தீர்கள், ஆனால் ஒன்றும் அவரை என்ன செய்ய முடியவில்லை, அங்கே அடைத்து வைக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கமனப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் மட்டும் நம்மிடத்தில் இருக்கிறது. யாராவது எதிர்பேச முடிந்ததா? பேச முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பேதுருவுடைய விளக்கம் இயேசுவை பற்றியதா இருந்தது. ஒருவேளை பேதுரு தன்னை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார் என்றால் அங்கே நின்ன வாலிபர்களில் எவனாவது என்ன செய்திருப்பான்? கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இவன் சேவல் கூவதற்கு முன்னால இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை விளக்குகின்றான். அவர் யார்? அவர்களுடைய ஹீரோவாகிய தாவீது தரிசனமாக கண்டவர்.
எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்கள். ஏன் இப்படி விளக்கினாம் பாருங்க. வசனம் 30-31, அப்போஸ்தலர் 2:30-31. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணியதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதல் குறித்து இப்படி சொன்னார். ஏன் அப்படி விளக்கம் சொல்லியிருந்தான்னா, ஆண்டவர் சொல்லியிருந்தார், உன்னுடைய சந்ததியில தான் யார் வருவா? மேசியா வருவார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று நாம் சொல்லுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட அந்த தாவீதினுடைய வம்சத்திலே என் இயேசு வந்தார். அவரை குறித்த ஒரு பெரிய விளக்கத்தை எதனால தான் கொடுத்து கடந்து செல்லுகின்றான். வாசிங்கள் மத்தேயு 28:11. அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சில நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இது இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நடந்த அன்றைக்கு காலையில அந்த அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, என்ன திடீர்னு நீங்க முன்னால் உள்ள வசனத்தை, திடீரென்று தேவதூதன் இறங்கினான், பூமி அதிர்ந்தது, நாங்கள் இது பண்ணோம், அவர் உயிரோட கூட எழும்பி போய்விட்டார். நல்லா கவனிச்சிக்கிங்க. ஏன் பேதுரு இயேசுடைய உயிர்த்தெழுதலை எங்க நியாயப்படுத்துகிறான் என்றால், யூதர் அப்ப அந்த பிரதான ஆசாரியர் மூப்பர்களும் அவனுக்கு பணத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் தூங்கச்சில் அவனுடைய சீஷர்கள் வந்து அவனை களவாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படி. அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் காவல் காக்கின்ற போது தூங்கி விட்டோம் என்றால் ராயனுடைய கோபத்திற்கு ஆளாகி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ அங்கே இருந்த யூதர் மத்தியில் ஒரு பேச்சு என்னது, இயேசுவின் சரீரத்தை சீஷர்கள் களவாய் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அது இல்லை என்பதை பேதுரு இங்கே நிரூபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்று உங்களுடைய முற்பிதாவாகிய தாவீதே சொல்லி இருக்கிறான். அவர் உயிர்த்தெழுந்தார், அது உண்மை, அது சத்தியம். அவரை குறித்த தீர்க்க தரிசனம் இதுதான் என்று சொல்லி அவன் அங்கே விளக்குகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆதாரபூர்வமானது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சரித்திரபூர்வமானது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இதை உலகத்திற்கு நாம் விளக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு இதை உலகத்திற்கு நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு பிரசித்தி பெற்ற பல 17ஆம் நூற்றாண்டுடைய மத்திய பாகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானி காணப்பட்டான். அவன் பேர் நிக்கோலாய். இவன் ஒரு மேடையில் பேசுறான், இயேசு உயிர்த்தெழவில்லை, அதெல்லாம் கட்டுக்கதை, அது எப்படி நடைபெற முடியும்? பெரிய கூட்டம், அவனை சார்ந்த அந்த கூட்டம் அங்கே உட்கார்ந்து இருக்குது. நீங்கள் அந்த வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். திடீரென்று அந்த பெரிய கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெரிய ஒளி வீசப்பட்டது. வானத்திலிருந்து இயேசு இறங்கி வருவதை அவன் பார்த்தான். கரங்களிலே ஆணிகள் அடித்த காயம், முள்முடி சூட்டப்பட்ட காயம். மனே, நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த இடத்திலேயே கீழே விழுந்தான். ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை நான் கண்கூடாக பார்த்தேன், நான் சாட்சி என்று எழும்பி நின்று சொன்னான். 17ஆம் நூற்றாண்டை கலக்கிய ஒரு தேவ மனிதனாக பார்க்கிறோம். ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட தன்னுடைய திருக்காட்சியை அருளி, நான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று உலகிற்கு உணர்த்துகின்றவராக, உணர்த்தி கொண்டிருக்கிறவராக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அதை அறிந்து கொண்டவர்களாக, இயேசு உயிருள்ளவராக இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காண இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்வோம். மூன்றாவதாக வாசியுங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். மூன்றாவதாக இயேசுவை பற்றிய சாட்சி. முதலாவதாக நீ அந்த பதத்தை நல்லா கவனிச்சுக்கிங்க. இயேசுவை பற்றிய பிரசங்கம்.
இரண்டாவதாக இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம், மூன்றாவதாக இயேசுவை பற்றிய சாட்சி. நாங்கள் சாட்சிகள். அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஏன்னா இவன் தான் காலமா போய் அந்த கல்லறைக்குள்ளால நுழைந்து போய் பார்த்தவன். அங்கே நேப்கின்ஸ் எல்லாம் அழகாக மடித்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தவன். அதனால சொல்றான், நாங்கள் சாட்சிகள். எந்த நாங்கள்? வாசிங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட அவர்களை நோக்கி, போதும், நல்லா கவனிங்க. யாரோட நின்று? 11 பேரோட கூட நின்று. அங்க எங்கேயும் இயேசுவின் தாயை நாம் பார்க்க முடியவில்லை. இல்லை என்றால் 11 பேரோடு கூட இயேசுவின் தாயும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று அங்கே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லப்படவில்லை. எந்த 11 பேரும்? அந்த 11 சீஷர்களும். வாசிங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கர்த்தருந்தார்கள். எங்க இருந்தாங்க? மேல் வீட்டுறையில ஆவியானவருடைய வருகைக்காக அங்கே காத்திருந்தார்கள். எங்கும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. அதை நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இந்த 11 சீஷர்களும் மற்றவர்களும் சேர்ந்து ஆவியானவருடைய வருகைக்காக காத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, அதே போலத்தான் இயேசுவின் தாயும் அங்கே காணப்பட்டார்கள். அன்றைக்கு ஆவியானவர் அனுப்பப்பட்ட பொழுது அவர்களும் அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இது எதற்காக காண்பிக்கின்றது என்றால், அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல. 11 பேர் தான் எழுந்து நின்று இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாதத்தில் உட்காரும் என்று கர்த்தரே ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறார். அவன் நீங்க நம்புகிற உங்களுடைய அந்த மெயின் ஹீரோவா இருக்கின்ற தாவீது எங்கே ஏறி போறல? பரலோகத்திற்கு ஏறி போகவில்லை என்ற அந்த வசனத்தை அவன் விவரிக்கின்றதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவானும் பரமேறவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். எலியாவை பற்றி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டான்? சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் யோவானுடைய ஆவியாக மீண்டும் வந்து மரணத்தை அவன் ருசி பார்த்தான் என்று வேத வல்லுநர்களும் வேத வசனங்களும் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரமேறவில்லை. ஏன்? மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையானவன். அவன் ஆண்டவரே அடக்கம் பண்ணுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். எல்லாருடைய கல்லறையும் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே காணப்படுகின்றது. ஆனால் இயேசுவின் கல்லறை திறந்த கல்லறையாக காணப்படுகின்றது. இட் இஸ் an open tomb. அங்கே அவர் இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த உயிர்த்தெழுதனுடைய சாட்சிகளாக அங்கே பேதுரு சாட்சி சொல்லுகின்றதை பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய சாட்சி என்னுடைய சாட்சிகளை காட்டிலும் இயேசுவினுடைய சாட்சி பெரிய ஒரு சாட்சி என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சாட்சி மக்களுடைய இருதயத்தை ஊடுருவ குத்த கூடியது. மக்களுடைய மத்தியில் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை உருவாக்கக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர். இல்லை, நீங்கள் நிறைய இந்த நியூஸ் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் சொல்லியிருக்காங்க, நான் 3ஆவது நாள் உயிர் தெழுந்துருவேன், என்னை அடக்கம் பண்ணாமல் வச்சுருங்க அப்படின்னு. வைத்திருந்து நாரி புழுத்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனாங்க. யாரும் உயிர் தள்ள முடியாது. ஏன்னா அவர் ஒருவர் தான். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று மரணத்தை வென்றவர். எல்லாரும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எல்லா ஊழியர்களும் மரித்து இருக்கிறார்கள். யாரும் இந்த உலகத்தில் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற ஆயுஷ்னால 1 செகண்ட் கூட என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் இருக்க முடியாது. போய்
வேண்டும். வெண்டிலேஷன், எந்த வெண்டிலேட்டர் எது வைத்திருந்தாலும் போய்விட்டது என்றால் எல்லா வெண்டிலேட்டர்களும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே அவன் சொல்லுகின்றான். தாவீதும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கல்லறையும் நம் மத்தியிலே இருக்கிறது. இயேசுவும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கல்லறையும் இருக்கிறது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். மீண்டும் வரப்போகிறார். இதை சொன்ன உடனே அங்க ஒரு கலக்கம், அங்க ஒரு திகில், அங்க ஒரு பாவத்தை குறித்து உணர்த்தப்படுகின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. நீங்க எத்தனை பேர் பில்லி கிரஹாமுடைய குர்சேடுக்கு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னு தெரியாது. நான் இறையியல் கல்லூரியில் 74ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது அவர்கள் சென்னைக்கு கடந்து வந்திருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் தான் அந்த மீட்டிங் நடந்தது. நாங்கள் இறையியல் கல்லூரி மாணவர்களாக இருந்தபடினால கவுன்சிலர்ஸாக நாங்கள் நியமிக்கப்பட்டிருந்தோம். அந்த நேரு ஸ்டேடியம், இப்பொழுது இருக்கின்ற நேரு ஸ்டேடியம் அல்ல, பழைய நேரு ஸ்டேடியம், ஒரே ஒருத்தருக்குத்தான் தமிழ்நாட்டில் அது ஃபில் ஆகும். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேடியம் ஃபுல் ஆகும். ஆனால் பில்லி கிரஹாம் வந்திருந்த பொழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தன்னுடைய தலையங்க செய்தியாக கொடுத்தது, கிறிஸ்டியன் எம்ஜிஆர் இஸ் இன் த சிட்டி. ஏன்னா 3 நாட்களும் ஸ்டேடியம் நிரம்பி வழிந்தது. அவருடைய பிரசங்கம் ஒரு 10 இல்லை 12 நிமிஷம் தாங்க, ரொம்ப சிம்பிளான பிரசங்கம். ஆனால் பிரசங்கம் முடிந்து ஜெபம் செய்வார் பாருங்க, அப்பதான் திரள் கூட்டமான அற்புதங்கள், பயங்கரமான காரியங்கள் அந்த இடத்துல நடைபெறும். அதை கண்ணாலேயே நாங்கள் பார்த்தோம். எப்படி அந்த மக்கள் எல்லாம் பாவ உணர்வு அடைந்தார்கள். மார்பிளையும் ஈர்பிளையும் அடித்துக்கொண்டு ஓடி வருவார்கள். அவர் யாரையும் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். அங்கேருந்து கொயர் வந்திருப்பாங்க, ஒரு 100 பேர் அந்த கொயரில் இருப்பாங்க. நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர் வா என்று என்ன, அந்த பாட்டை தான் முழுசும் பாடிட்டு இருப்பாங்க. பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல். அந்த அவருக்கு பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இருக்காது. இயேசு இப்படி சொன்னார், இயேசு இப்படி செய்தார், இதுதான் இயேசு சொன்னார் செய்தார், இயேசுவை பற்றியே இருக்கும். ஆவியானவருடைய அசைவு அங்கே கடந்து வருகிறது. பேதுருவை போல தன்னை பற்றிய சுய புராணம் அல்ல, தன்னுடைய ஊழியங்களை குறித்த சுய புராணங்கள் அல்ல, இயேசுவை மட்டுமே பிரசங்கிப்பார், இயேசுவை குறித்து பிரசங்கிப்பார். அவருடைய சுவிசேஷம் என்ன செய்கிறது என்பதை சொல்லுவார். நான் அங்கே போனேன், அங்கே இப்படி ஒன்று நடந்துடுச்சு, அங்கே இப்படியெல்லாம் எதையுமே பேச மாட்டார். ஆனால் பெரிய அவரை போல கூட்டத்தை கூட்டினவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெற்றது வேறு யாருடைய கூட்டத்திலும் இல்லை. அருமையானவர்களை, காரணம் என்ன தெரியுமா? த சிம்பிள், இயேசுவை பற்றிய சாட்சி, இயேசுவை பற்றிய செய்தி. இன்றைக்கு அவர் மீண்டும் வரப்போகிறார். அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான். என் அருமையான கிறிஸ்தவனே, இன்றைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருப்பாய் என்றால், நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேறு அஸ்திபாரம் மணல் தான் என்று உறுதியாக நீ சொல்லுவாய் என்றால், நிச்சயமாகவே எந்த கொரோனா இல்லை, எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் நீ தைரியம் உள்ளவனாக இந்த உலகத்தில் நீ காண முடியும். நாமும் பேதுருவை போல தைரியமாக இயேசுவை மட்டும் உயர்த்தி காண்பிப்போம், இயேசுவை மட்டும் சொல்லுவோம், இயேசுவை மட்டும் உலகுக்கு காண்பிப்போம். ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமையாக காண முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பேதுருடைய பிரசங்கம், அவன் இயேசு யார் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவை பற்றி பிரசங்கித்தான், இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டான், இயேசுவை பற்றிய சாட்சியை சொன்னான். எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இதை ஆண்டவர் அன்றைக்கே அறிந்திருந்ததுனால தான் சொன்னார், பேதுருவே என் சபையை உன்மேல் கட்டுவேன். தீர்க்க தரிசனம். அவன் அப்படிப்பட்டவன். ஆண்டவருக்கு தெரியும், தன்னைத்தான் அவன் உயர்த்துவான். என்னுடைய கனத்தை வேறு ஒருவருக்கும் கொடேன். நல்லா கவனிச்சிங்க, நம்ம தெய்வம் தன்னுடைய கனத்தை வேறு எந்த மனுஷனுக்கும் எந்த ஊழியனுக்கும் கொடுக்கின்றவர் அல்ல. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை
நாம் இந்த நாட்கள் அறிந்து கொண்டு அவருக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அப்போஸ்தலன் இயேசு யார் என்பதை எங்களுக்கு விளங்க காண்பித்ததற்காக நன்றி. நாங்களும் இயேசு யார் என்பதை மற்றவர்களுக்கு காண்பித்திட எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆமென். நாம் உலக சபை அனைத்தோடு சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை இசையா 100ஆம் பக்கத்தில் இருக்கிற இசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிவிச்சிருக்கோம். நூற்றி 8ஆம் பக்கத்தில் உள்ள ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். திருவிருந்து காரியத்தோடு கூட நாம் இந்த ஆராதனை முறையை நாம் சேர்ந்து பின்பற்றுவோம். உங்கள் பாவங்களை மிக்க முழுவதை தொடர்ந்து மனசாகப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனையை கை கொண்டு அவர் புதிதாக்கப்பட்டுள்ளாய் அவர் பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வண்ணமாக நான் பாவிதான் என்ற பாடல் வழியாக நாம் சேர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாடகர் குழுவோடு கூட சேர்ந்து நான் பாவிதான் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடலாம். சபையுடைய அறிவிப்புகள். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்கான அறிவிப்புகளை வாசிக்கலாம். பிறந்த நாள் மிஸ்டர் சாமுவேல் சன் ஆஃப் பி செல்வின், மிஸ்டர் Andrew Anandraj, Mr. John Roy, Israel, Mrs. Sagariyal, wife of Bhaskar, Miss Celestial. பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துகிறாக நன்மையினால் நிரப்பி நடத்துவதை நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உலகத்துக்குள்ளாக கடந்து போகின்ற பொழுது உங்களுடைய ஞானத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருமண அறிக்கை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய திருச்சபை சார்ந்த திரு சாம்ராஜ் அவர்களின் குமாரதி மிஸ் கிறிஸ்டி சேர்லின் அவர்களும், சிஎஸ்ஐ சென்னை பேராலயம் சென்ட் மைக்கேல் சர்ச் ஆலயத்தை சார்ந்த ஆலய அங்கத்தினர் திரு விஜய் ராபர்ட் சன் ஆஃப் ராபர்ட் எடிசன் அவர்களும் திருமணத்தில் இணைய உள்ளார்கள் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இந்த தூய நிலைமையை இணைக்கக்கூடாத நியாயமான தடை காரணங்கள் ஏதாவது இருக்குமானால் இதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. சட்ட வகை சொல்லலாமா? ஆமென். சட்ட வகை சொல்ற பிள்ளைங்க சட்ட வகை சொல்லுங்க.
லூக்கா 10:23. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். ஆமென். தலைப்பு ஞானம். பின்பு தம் சீஷரிடத்தில் திரும்பி கண்ணிட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் காணும் கண்கள் பாக்கியங்கள். லூக்கா 10:23. லூக்கா 10:23. பின்பு தமது சிஷ்யர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியமுள்ள. சங்கீதம் 91:1. உன்னதமானதில் மடவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஆமென். தலைப்பு ஞானம். லூக்கா 10:23. பின்பு தமது சீஷர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். ஆமென். தலைப்பு ஞானம். லூக்கா 10:23-24. பின்பு தமது சீஷர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காணுகிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காணுகிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் அவர்களால் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Turned to his disciples and said privately, Bless all the eyes that see what you can see, for I tell many prophets and kings wanted to see what you can see, but they do not see it, and what you can hear, but they do not hear it. Luke 10:23-24. தலைப்பு ஞானம். லூக்கா 10:23-24. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். தலைப்பு ஞானம். லூக்கா 10:23-24. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அடுத்த வாரம் சட்ட வாக்கியத்தை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த வாரம் சட்ட வாக்கியம். தலைப்பு தேவ மகிமை. தலைப்பு தேவ மகிமை. லூக்கா 8:24. ஆமென். இன்றைக்கு மாலை 5 முதல் 6 மணி வரையில கூகுள் மீட்ல பிள்ளைங்க சென்டர் பிள்ளைங்க அந்த ஆசிரியர்களோடு கூட இணைந்து தன்னுடைய பாடங்களை படிக்க பெற்றோர் உதவி செய்யும்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். 5 முதல் 6 மணி வரையிலும் கூகுள் மீட்ல பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் வகுப்புகள் நடைபெறுகிறது. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். போன வாரத்தில் நிறைய பிள்ளைங்க நல்ல சட்ட வாக்கியம் சொன்னீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவ ஞானத்தினால் உங்களை நிறைவேற்றுவார். நாம் அடுத்ததாக அடுத்த நிகழ்ச்சி நேரம் கடந்து போகலாம். நம்முடைய பேர ஐயா அவங்க கொஞ்சம் தெளிவமாக இருக்கிறாங்க. முந்தைய இருந்த நிலைமையோட இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் கற்றுக்கிறார். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக இருக்கிறபடினால ஐயா அவர்கள் இன்னும் பலத்தோடு இருக்கிறாங்க. இன்னும் பரிபூர்ண சுகம் பெற்று தொடர்ந்து அடுத்த நாட்களில் அடுத்த வாரங்களில் நம்ம கூட அவர் கடந்து வரும்படியாக நீங்கள் ஜபத்தில் அவர்களை தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபத்துல திருச்சபைக்கு திறக்கப்படும்படியாக அனைத்து மக்களும் சகஜ நிலைமைக்கு திரும்பும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
காணிக்கை பாடல் 336 உம்மண்டை கர்த்தரே என்ற பாடலை பாடகர் குழுவோடு கூட நாம் சேர்ந்து பாடலாம். பாமாலை 336 உம்மண்டை கர்த்தரே இந்த பாடல் வழியாக நாம் சேர்ந்து பாடலாம். இப்பொழுது நாம் 108ஆம் பக்கத்தில் உள்ள பாவ அறிக்கையை நாம் சேர்ந்து பின்பற்றுவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து நமக்கு ஆறுதல் உண்டாக பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கப்படித்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். நான் பாவிதான் என்ற பாடல் வழியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பாடல்கள் குழுவோடு சேர்ந்து நான் பாவிதான் என்ற பாடல் வழியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம்.
ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியில் உக்கிர கோபாக்கினை வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரையினாலும் உன்னுடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கீகரித்து செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கைத்து புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையை மனசாப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்க மாட்டாதவாறு எங்களுக்கு இறங்கும். மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவும் உமது குமாரன் கட்டமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாகப்பட்டவர்களாய் எப்பொழுதும் ஊழியம் செய்து உனக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளை தருகிறோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்தில் மனதில் யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அறிவு செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பிரமுகதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழகத்தில் உண்மையாக மனநம்பர் யாவருக்கும் நமது ரட்சகராகிய கிறிஸ்து திருமணம் பத்துக்கிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைபாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பரிசுத்த பவுல் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒரு பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருவாதார பலி அவரே. 39ஆம் பக்கத்தில் உள்ள ஆராதனை நாம் பின்பற்றுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களை நாம் கஷ்டப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த எங்கள் அப்பதை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிக்கும். எங்களை சுதந்திரத்தில் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். நறுமுண்டை இதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இழுக்கங்களும் எங்களை வளர்த்தும் போதெல்லாம் நாங்கள் உங்களை நோக்கி செய்யும் ஜெபங்களை திரும்பியாக கேட்கட்டும். உமது அடியாராகி நாங்கள் எந்த உபதிரவங்களிலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக விசுவாசம் மனிதர்களுக்கு விரோதமாய் நடப்பிக்கும் உபாத்தியாயங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். எங்கள் பிதாவை, எங்கள் பலவீனங்களை இறக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிழ்வுண்டாக விலகி எங்களுக்கு நேரில் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பரிபூர்ணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசுதாத பரிசுத்த நடத்தையுள்ளாய் உம்மை சேவிக்கவும் சிறுவை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசுநாதர் மூலமாய் மனத்தளமையோடு வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை எடுத்த சர்வவல்லமை தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்களை கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீர்கள். கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருகிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்திலே ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களை வேறு விரித்து உண்மை துதிக்கவும் உண்மை குறித்து தியானிக்கவும் ஏற்படுத்த சிலாக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சமூகத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் ஏறெடுத்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து சகல விதமான நன்மையில் நிரப்பி ஒரு சாட்சியை நிறுத்தும் கேட்டுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் பவனி பாடலாக பாமாலை 2 துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் வல்ல பிதாவே என்ற பாடல் வழியாக பாடகர் குழுவோடு சேர்ந்து நாம் பவனியின் பாடலாக உம்மை துதிக்கிறோம் வல்ல பிதாவை பாமாலை 2 சேர்ந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நடித்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த சமூகத்தில் வந்து நோக்கி பார்த்து ஜெபித்து கடந்து போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நன்மை நாட்கள் முடிச்சுட்டு சொல்லிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சாபங்களிலிருந்து விமோசனம் தந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக, உங்களுடைய அச்சடையாளர்களை உலகத்தில் காண்பிக்கிற பிள்ளைகளாய், மற்றவர்கள் சமாதானம் தருகிற பிள்ளைகளாய், ஞானத்தில் இருந்த பிள்ளைகளாக இருக்கு கர்த்தர் உதவி செய்கிறோம். இப்பொழுதும் உலகத்துக்குள்ளாய் போகின்ற பொழுது கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தை ஒவ்வொருவரும் நன்றி செய்கிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடன் நடத்தினாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவருடைய ஆவியோடு இருப்பாராக. கர்த்தரின் நாமத்தினாலே சென்று வரப்படுவோம். இயேசு நாமத்தில் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க.